Hi guys, very good morning. Today 1st April 2026. அனைவருக்கும் அக்கவுண்டிங் நியூ இயர் வாழ்த்துக்கள். ஃபினான்சியல் இயர் 2026 to 27 will start. ஓகே, நல்லபடியாக நமக்கு வந்து இந்த ஃபினான்சியல் இயர் நல்ல வருமானத்தோட சீரும் சிறப்போடு இருக்குமாறு WTP சார்பாக எல்லாத்தையும் வாழ்த்துகிறோம். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான பாயிண்ட்டு, திஸ் வீடியோஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி. அவங்கவங்க ஓன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அவங்கவங்க ஓன் ட்ரேடர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நம்மளுடைய கோல்டன் ரூலை டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணணும். கோல்டன் ரூல் என்னங்கிறத அகெயின் நான் ரிமைண்டர் பண்ணுறேன். ஈச் எவ்ரி ட்ரேடு வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸோடு தான் என்ட்ரி போகணும். அவங்கவுங்க கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி லாட் சைஸை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். டெஃபினட்டாக நீங்கள் 1 or 2 ட்ரேட் ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸிட் ஆயிடணும். டோன்ட் ஓவர் ட்ரேட். ஓகே, தீஸ் ஆல் அவர் கோல்டன் ரூல். நீங்கள் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணணும். அவங்க இந்த ரூலை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதர்வைஸ் உங்கள் கேபிட்டல் ரிஸ்க்குக்கு நாங்கள் பொறுப்பல்ல. ஓகே ஓகே கேஸ், டுடே வீடியோஸ் நம்ம வந்து டுடே மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு அனாலிசிஸ் நேற்று ஈவினிங் நம்ம போட்டிருந்தோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம், ஈவினிங் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்ம கிளியராக ஒன்று சொல்லி நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளியராக சொல்லியிருந்தோம். நேற்று இந்த சார்ட் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து நேற்று நம்ம போட்டிருந்தோம். ஆக்சுவலாக மார்க்கெட் அப்போ வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த ஹெல்த்தியான கேண்டில் இருக்கல்லவா, ஸோ இந்த ஹெல்த்தி கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆனதுனால ஒரு புல் பேக்கில் நீங்கள் பை போங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டில் தான், இந்த இடையே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் சொல்லியிருந்தோம். ஸோ நேற்று என்ட்ரி எடுத்தீங்க எல்லாரும் நல்லா ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணியிருக்கீங்க. ஸோ டார்கெட் 1 கொடுத்துருந்தோம், டார்கெட் 2 ரெண்டுமே கிட் ஆகி டார்கெட் 3க்கு ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. ஸோ நல்ல நேற்று டார்கெட்ஸ் கொடுத்துருக்குது. நிறைய பேர் கால் பண்ணியிருக்கீங்க. கூடிய விரைவில் நாங்கள் எஜுகேஷன் கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் போடுறோம், ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியணும். ரெண்டாவது அது டைம் டியூரேஷன்ஸ், ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி கண்டென்ட்டு, இதுக்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். பட் நாங்கள் போட ஆரம்பிச்சிட்டோம், உங்களுக்கு கண்டினியூ வர ஆரம்பிச்சிடும். ஓகே கைஸ், இன்னைக்கு வியூ நம்ம எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே, இன்னைக்கு இந்த டார்கெட் 1 டார்கெட் 2 நம்ம ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எடுத்துடலாம். டார்கெட் 3 பெண்டிங் இருக்கட்டும். ஸோ டார்கெட் 3 பெண்டிங் இருக்கட்டும். ஸோ டில் இந்த சார்ட் டில் அகைன் வேலிட் தான். நம்ம சொன்ன மாதிரி அகைன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெஜ்ஜஸ், ஃபாலிங் வெஜ்ஜஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் நேற்று நம்ம சொன்ன மாதிரி கன்சிஸ்டண்டாக கொஞ்சம் புல் பேக்கில் ஒரு ஜிக்ஸாக்ல உங்களுக்கு போயிட்டுருக்கு. நம்ம இங்கே சொன்னோம் ஆக்சுவலாக ஒரு லோயர், ஹையர் லோயர், ஹையர் லோயர், ஹையர் லோயர், ஒரு ஹையர் போயிருக்கு. திரும்ப ஒரு லோயர் வந்துட்டு இந்த ஸ்விங்கில் அகைன் ஒரு ஹையரை மார்க்கெட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி சொன்னோம். நல்லாவே மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போது நீங்கள் ஃபர்தர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த சார்ட்டை வந்து சில பாயிண்ட்டை மட்டும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டார்கெட் 3 இன்னும் நமக்கு வேலிட் தான். அகைன் இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல் ஜோன் தான் சொல்லியிருக்கோம். மார்க்கெட் அகைன் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஓகே ஒரு புல் பேக் இங்கே வந்துட்டு அகைன் ஸோ மார்க்கெட் இந்த இருக்குல்லவா, இந்த பக்காவான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் இன்னொரு டைம் நமக்கு டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஒருவேளை பை ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸை கொண்டாந்து இங்கே செட் பண்ணிக்கங்க. இந்த கேண்டில் இருக்குல்லவா, இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரையல் பண்ணுங்கள். இல்லைன்னா மார்க்கெட் எக்ஸிட் ஆகிட்டு அகைன் மார்க்கெட் இங்கே வர்றப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஏன் நம்ம பை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட், இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டண்ட்டாக மார்க்கெட் ரியாக்ட் இருக்குது. இங்கேயும் ரெசிஸ்டன்ஸு, ஸோ இங்கேயும் ரெசிஸ்டன்ஸு. இப்போ இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் இங்கே இப்போது மார்க்கெட் நியர்பை டாப் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வந்து டச் பண்ணியிருக்கனால ஜஸ்ட் ஒரு கரெக்ஷன்ஸ். ஏன்னா மார்க்கெட் இங்கே ஒரு ஹையர், இங்கே லோயரவா, இங்கே ஒரு ஹையர்னா திரும்ப ஒரு லோயரை மார்க்கெட் நமக்கு கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மார்க்கெட் கீழே வரணும். ஸோ கீழே வரப்போ இந்த ஏரியாவில் நீங்கள் பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நேற்று நாங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தோம்,
நாங்கள் இங்கே பை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் டார்கெட் நாங்கள் வந்து 1 2 செட் பண்ணுவோம். ஸ்டாப் லாஸ் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து என்ட்ரி எடுக்க நீங்கள் தடுமாறுறீங்க. ஆக்சுவலாக நம்ம டெக்னிக்கல் ஸ்ட்ராங்காக நம்ம சொல்கிறோம், பேட்டர்ன் நம்ம சொல்லித்தரோம், மார்க்கெட் ட்ரெண்டை நம்ம சொல்லித்தரோம். அப்புறம் எண்டு எடுக்கிறதுக்கு ஏன் பயமாக இருக்குது, எங்களுக்கு இன்னமும் வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை, நீங்கள் சொல்ல வரீங்களா எப்படின்னு எங்களுக்கு புரியல. அழகாக ஒரு ஹெல்த்தியான கேண்டில் கிடைக்குது, ஒரு புல் பேக் சொல்லியிருக்கிறோம். அதான் உங்களுக்கு புல் பேக் கிளியராக கிடைச்சிருக்கே. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஹெல்த்தியான கேண்டிலில் இதுதான் உங்களுக்கு புல் பேக். இந்த ஹெல்த்தியான கேண்டில் தான், இந்த இதுதான் உங்களுக்கு புல் பேக். ஸோ உங்களுக்கு இந்த புல் பேக்கில் நீங்கள் உங்களுக்கு அழகாக உங்களுக்கு என்ட்ரி கேட்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ நாங்கள் எங்களோட டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மந்த் எண்டு, அது இல்லாமல் வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு 1 or 2 டே எடுத்துட்டோம்னா நாங்கள் வந்து என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஸோ நீங்கள் ஒரு புதுசாக பிகினர்ஸ்லாம் பக்காவாக இந்த புல் பேக்கை நீங்கள் வந்து என்ட்ரி இந்த பாயிண்டில் வந்து நீங்கள் அழகாக கேட்ச் பண்ணியிருக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம ஃபர்தர் பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு. ஸோ ஃபர்தர் நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ புல் பேக்கில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ ஒரு ஹெல்த்தியான கேண்டில் நமக்கு வந்துருச்சு. ஒரு லோயர், ஒரு ஹையர், ஒரு லோ கிரியேட் ஆயிடுச்சு, ஒரு ஹை, ஒரு லோ கிரியேட் ஆயிடுச்சு. அதில் ஒரு ஹெல்த்தியான கேண்டில் வந்ததுக்கப்புறம் ஒரு புல் பேக்கில் ஒரு ஸ்விங் கிடைச்சா என்ட்ரி போனீங்கன்னா நல்ல டார்கெட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான் சொல்கிறேன். அப்படின்ட்டா இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் மேலே போகும். இந்த ரேஞ்சு போயிட்டு இந்த செல் வந்து நாங்கள் ரிஸ்க்கு தான். நாங்கள் அந்த செல்லை வந்து நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம். பட் ஆனால் நீங்கள் ஒருவேளை நீங்கள் எஸ்எல்லை வந்து பக்காவாக ஃபாலோ பண்ணுற டைப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த செல் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா பேக் பண்ணலாம், கேட்ச் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டு கொஞ்சம் உங்களுக்கு அகெயின் கீழே வரலாம். கிட்டத்தட்ட இன்னும் 4600 to 4620 வரைக்கும் ஒரு ஸ்விங் வந்து கீழே வந்துட்டு உங்களுக்கு மேலே போகலாம் அப்படிங்கிறது எங்களோட டெக்னிக்கல் வியூ. ஏன்னா இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் உடச்சி மேலே போயிருக்கு, ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு, திரும்ப ஒரு ரீட்ரேஸ் நடந்து அகைன் உங்களுக்கு ஒரு புல் பேக்கில் இங்கே செல் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த செல்லை கேட்ச் பண்ணிடலாம். இங்கேருந்து டார்கெட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம்னா பைக்கு நீங்கள் திரும்பிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பை அகைன் நாங்கள் சொன்ன மாதிரி சேம் நம்ம சொன்ன டார்கெட் வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்சு முடிச்சுட்டு அகைன் இந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு போகும், நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகே ஓகே, மார்க்கெட் டுடே வியூ எப்படி நம்ம பார்ப்போம். ஸோ நாங்கள் சொல்ல வர்றது திரும்ப திரும்ப அதுதான், நம்ம டெக்னிக்கல் நம்ம சொல்லித்தரோம். எங்கே என்ட்ரி எடுக்கணும், எப்படி எடுக்கணும், ஏன் வெயிட் பண்ணணும், எதனால இந்த இடத்துக்கு நம்ம மார்க்கெட் வரணும்னு எதிர்பார்க்குறோம், எப்படி இந்த ட்ரெண்டு ஃபார்ம் ஆகுது, வெட்ஜஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, எதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோங்கிறத தெளிவாக நம்ம சொல்லித்தரோம். நிறைய பேர் அப்பயும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு தடுமாறுறீங்க. ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது. நீங்கள் எக்ஸிக்யூஷன் பண்ணி பார்க்கணும். நீங்கள் உங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டில் லாட் சைஸ் கம்மியாக வச்சு ப்ராப்பராக நாங்கள் சொல்கிற இடத்துல மார்க்கெட் வேலிடாக ஒர்க் ஆகுதாங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக நீங்கள் மாறணும். ஒவ்வொருத்தரும் நாங்கள் வீடியோ போகிறதால யாராவது ஒரு 2 பேர், ஒரு 3 பேர், ஒரு 10 பேர் வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ண மாட்டீங்களா தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணுறீங்க, அப்பயும் சில இடத்துல தடுமாறுறீங்க. இது தடுமாறுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கிளியராக உங்களுக்கு மார்க்கெட் டெக்னிக்கலில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், டெஃபினெட்லி எல்லோரும் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இப்போ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த ஏரியாவில் ஒரு செல் எதிர்பார்க்குறோம். இந்த செல் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இது வரைக்கும் வந்துட்டு இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட்டாக மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு அகெயின் உங்களுக்கு மேலே இந்த டார்கெட்டுக்குள்ளே மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே போனோடனே எக்ஸிட் ஆயிருங்க. ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறப்போ நாங்கள் உங்களுக்கு தகவல் தரோம். இந்த மாதிரி இடத்துல ஒரு ரீட்ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக்கில் நீங்கள் செல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, எப்பயுமே நாங்கள் சொல்கிறது தான், எந்த இடத்துலையுமே நாங்கள் சொல்கிறத நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது. நாங்கள் எப்பயுமே 1 hour 4 hour சார்ட்டை வச்சு தான் அனலைஸ் பண்ணுறோம். நீங்கள் அதை 5 minutesலையோ உங்களுக்கு ஒரு 15 minutesலையோ ஒரு சின்ன கேண்டில் கன்ஃபர்மேஷன் அல்லது ஒரு பேட்டர்ன் அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு புல்லிஷ் என்கல்ஃபு அல்லது பியரிஷ் என்கல்ஃபு, ஸோ ஒரு சின்ன ஒரு பிவோட் பாயிண்ட்டு, ஸோ நிறைய கன்ஃபர்மேஷன் இருக்குது. சின்ன சின்னதாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். நிறைய நாங்கள் டெக்னிக்கல் வந்து இந்த சின்ன சின்ன ஷார்ட் கன்ஃபர்மேஷன்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். கேண்டில் வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே ஒரு ரெட் கலர் கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும். ஓகே, அப்போது நமக்கு இங்கே செல்லுக்கு சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இங்கே நீங்கள் பை அக்செப்ட் பண்ணுறீங்களா, உங்களுக்கு இங்கே பை ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு அழகாக உங்களுக்கு ஒரு பை கேண்டில் வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஸோ தென் ஒரு புல் பேக்கில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லாமல் பிளைண்டாக நீங்கள் என்ட்ரி போகிறப்ப தான் நீங்கள் உங்களோட லாஸ் வந்துட்டு அதிகமாகுது. ஓகே,
நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிவிட்டு கட் லாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தென் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் வராது. ஓகே கைஸ், கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேபி ஏப்ரல் செகண்ட் வீக் அந்த ரேஞ்சிலேருந்து உங்களுக்கு 1 by 1 வீடியோஸ் வர ஆரம்பிக்கும். நீங்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ப்ளஸ்ஸு மைனஸோ நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் இன்னும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த சார்ட் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கு, நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட்டபிலிட்டி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா தான் எங்களுக்கு நாங்கள் இவ்வளோ டெக்னிக்கலாக நாங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு அது ஒரு சப்போர்ட்டாக ரெஸ்பெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், வில் சி மார்க்கெட் அகெயின். நாங்கள் நேற்று அனலைஸ் பண்ண மாதிரி டில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பையில் தான் இருக்குது. ஸோ இந்த ஷார்ட் கரெக்ஷனை நீங்கள் எடுக்கிறதும் எடுக்காததும் உங்களுடைய விருப்பம். பட் நாங்கள் இந்த ஷார்ட் கரெக்ஷன்ஸை நாங்கள் சஜஷன் பண்ணலை. இங்கே வந்துச்சுன்னா ஒரு புல் பேக்கில் பை போங்க, அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இங்கே இந்த வெஜ்ஜஸை கம்ப்ளீட் பண்ணுறப்போ ஒரு இங்கே நல்லா ஹெல்த்தியான ஒரு ரெட் கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த 15 மினிட்ஸ்லையோ 30 மினிட்ஸ்லையோ ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல ஒரு செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒருவேளை மார்க்கெட் உங்களுக்கு இது எல்லாமே நம்ம போட்ட சார்ட் கிட்டத்தட்ட ஒரு 4850-60க்கு மேலே மார்க்கெட் உங்களுக்கு க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா இந்த டெக்னிக்கல் எல்லாமே அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும், மார்க்கெட் பை சைடு மூவ்மெண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ நீங்கள் எப்பவுமே மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சருக்கும் ப்ளஸ் அங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு தான் நம்ம என்ட்ரி போகணும். ஓகே கேஸ், வில் சி. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு ஷார்ட் கரெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பை ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் இங்கே உங்களுக்கு மார்க்கெட் டார்கெட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே எக்ஸிட் ஆகிட்டு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே செல் கிடைக்குதான்னு நம்ம பார்ப்போம். செல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இங்கே கிடைக்கக்கூடிய செல் உங்களுக்கு கிட்டத்தட்ட நல்லாவே உங்களுக்கு ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு செல் ஒருவேளை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல அப்படின்ட்டா நீங்கள் இங்கே பிரேக் அவுட் வைக்க முடியல. இந்த வெஜ்ஜஸ் இப்படி பிரேக் பண்ணதுக்கப்புறம் எகைன் நீங்கள் உங்களுக்கு ஒரு புல் பேக்கில் இந்த வெஜ்ஜஸ்லேயே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். தென் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் அழகாக ஒரு என்ட்ரி போகலாம். ஓகே, ஸோ இங்கே என்ட்ரி நம்ம கேட்ச் பண்ண முடியாதவங்க இந்த ஏரியாவில் நீங்கள் என்ன பண்ணலாம், செல் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜ்ஜஸ் எப்போ வந்து நமக்கு ஃபால் ஆகுதோ, இந்த வெஜ்ஜஸ் வந்து எப்போ நமக்கு பிரேக் அவுட் ஆகுதோ, ஸோ தென் நம்ம ரெடி ஆகிக்கிங்க. ஒரு புல் பேக்கில் இங்கே எடுக்கிற என்ட்ரியை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கூட நம்ம ட்ரையல் பண்ணி கொண்டு போகலாம். அரௌண்டு 4000 வர்றதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஏன்னா உங்களுக்கு இந்த வெஜ்ஜஸ் வந்துட்டு ரொம்ப ஹையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஃபாலில் இந்த வெஜ்ஜஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக க்ரியேட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு மார்க்கெட் இங்கிருந்து மார்க்கெட் எப்போ வேணாலும் இந்த வெஜ்ஜஸ் உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணலாம். ஒருவேளை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் புல் பேக்கில் நீங்கள் செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை இங்கே டாப்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே இந்த ஏரியாவில் புல் பேக்கில் என்ட்ரி போகலாம். 4800 to 820 மார்க்கெட் உங்களுக்கு திரும்ப இருக்க சான்சஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இங்கே மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா அகெயின் புல் பேக்கில் 4700 to 4720 உங்களுக்கு மார்க்கெட் செல் ஜோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு ஷார்ட் கரெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 4010 to 4015-20 மார்க்கெட் உங்களுக்கு திரும்பிச்சு அப்படின்னா உங்களுக்கு 4616 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அகெயின் 4610 4015 மார்க்கெட் 4615 மார்க்கெட் திரும்பிச்சுன்னா உங்களுக்கு டார்கெட் அகெயின் உங்களுக்கு 4800 தான். ஓகே, நாம் இந்த செல் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஒருவேளை சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா எஸ்எல்லோட நீங்கள் என்ட்ரி போங்க. இங்கே பை கிடைச்சா நீங்கள் பை போங்க, இல்லைனா இங்கே செல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த வெஜ்ஜஸ் பிரேக் அவுட் ஆகிறப்போ இங்கே செல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, எப்பயும் மார்க்கெட்டில் பி பேஷன்ஸ், அது மட்டும்தான் நமக்கு கேபிட்டலுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப். ஓகே கைஸ், வில் சி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். டுமாரோ வில் அப்டேட். தேங்க்யூ, பாய்.